ஒரு காலத்தில் மிகவும் துணிச்சலான ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனுடைய பெயர் மதுரை வீரன். புராண கதைகளின்படி அவன் அரச குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் குழந்தையாக இருந்தபோது சில காரணங்களால் தன் குடும்பத்திலிருந்து பிரிந்து விட்டான். பின்னர் ஒரு சாதாரண குடும்பம் அவனை தங்கள் குழந்தை போல் அன்புடன் வளர்த்தனர். வீரன் வளர வளர மிகவும் வீரமும் தைரியமும் கொண்ட மனிதனாக மாறினான். அவன் போர்க்களத்தில் திறமையானவன், மக்களுக்கு உதவும் நல்ல மனம் கொண்டவன் என்றும் அனைவரும் கூறினர். ஒரு அரசன் அவனை தனது அரண்மனையில் காவலாளியாக வேலைக்கு வைத்தான். அங்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வீரன் பொம்மி என்ற பெண்ணை காதலித்தான். அவர்களுடைய காதல் பல சவால்களை சந்தித்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பி ஒன்றாக வாழ முயன்றனர். பின்னர் மதுரை நகரத்தை காக்கும் பணியில் வீரன் மிகுந்த துணிச்சலுடன் போராடி மக்களை காப்பாற்றினான். இதனால் மக்கள் அவனை மிகவும் மதிக்கத் தொடங்கினர். ஆனால் சில தவறான புரிதலாலும் பொறாமையாலும் அவன் அநியாயமாக தண்டிக்கப்பட்டான். அவன் இறந்த பிறகு அவனுடைய தைரியத்தையும் தியாகத்தையும் நினைத்து மக்கள் அவனை காவல் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தனர். இன்றும் தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் மதுரை வீரன் கோவில்கள் காணப்படுகின்றன. இந்த கதை தைரியம், நேர்மை மற்றும் நம்பிக்கை போன்ற நல்ல பண்புகளை நமக்கு நினைவூட்டுகிறது. நன்றி.